ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ப்ரோ, நீங்க எதுக்கு இந்த இன்ஸ்டால எனக்கு இந்த டாக் வீடியோ ஷேர் பண்ணிருக்கீங்க? எந்த டாக் வீடியோங்க? ஏதோ ஒரு டாக் குழந்தைய கடிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. குழந்தையை கடிக்கிற அது மாதிரி அவ்வளவு பெரிய பொண்ணை கடிக்குதுங்க அந்த நாய். கடிச்சு ரத்தமே வந்துருச்சுங்க அவங்களுக்கு. அதுதான் ஏதோ ஒண்ணு போட்டிருக்கீங்கல்ல, அது எதுக்கு எங்களுக்கு அனுப்புனீங்க? இப்ப கூட அதை உங்களுக்கு அனுப்பிச்சதுதான் பிரச்சனையா இருக்கே ஒழியா அவங்க கடி வாங்கி ஆமாங்க, ரத்தத்தோட நீங்க இந்த தும்பிட்டு சும்மா இருக்காங்களே அதை சும்மா பத்தி கொஞ்சமாவது அல்ல இல்ல இல்ல மனிதாபிமானம் இல்ல அல்ல பேசுறீங்களா? அல்ல நான் ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அந்த கல் எடுத்து அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். நீங்க அதெல்லாம் நீங்க அதுக்கு முன்னாடி நடந்ததை நீங்க யாருமே ஏன் எதை எப்பயுமே பேச மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியல. நீங்க இப்படி அனுப்புறது இது தனிப்பட்ட இது உங்களோட இது நீங்க உங்களுக்கு வச்சுக்கணும். நான் பார்க்கணும்னு எதுக்கு அனுப்புறீங்க? கேட்டையே அப்பதான் திறந்தாங்க, திறந்த உடனே கடிக்குது. அது எங்க கல் எடுத்து அடிச்சாங்கன்றீங்க? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஏங்க அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அந்த புள்ள அந்த டாக கல் எடுத்து அடிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாங்க. ஓ, ஓகே ஓகே. அதாவது பொதுமக்களுக்கு நாயை கல் எடுத்து அடிக்கிறதா வேலையா? ஆமாங்க, இதுவே நிறைய ப்ரோ, நீங்க அடிக்காம இருக்கலாம், நீங்க அதனால சொல்லலாம். ஆனா இதே தான் நிறைய வேலையா வச்சிருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்குங்க. நீ உங்களை மாதிரி ஆட்கள் டுஸ் பண்ணி விட்டு தான் டாகே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இது மனநிலையை மக்கள்கிட்ட உண்டாக்கிருக்கீங்க. கல் எடுத்து அடிக்கலனாலும் சில நாய்கள் கடிக்க வருது, அதுக்கு உங்களோட பதில்? இல்ல, அது கடிக்க வருதுன்னா அதுக்கு ரொம்ப கோபமா இருக்கும், அதுக்கு பசியா இருக்கும், அதுக்கு ஏதாவது நீங்க கோபமா இருக்கு பசியா இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்களை கடிக்கிறதுக்கு எப்படி நாய்க்கு சப்போர்ட் பண்றீங்க? இல்ல, அதுக்கு நீங்க ஏதாவது சாப்பாடு கொடுத்து பாருங்க. அது எங்க தலையெழுத்து இல்ல, நான் அது ஏன் வேலை இல்ல. நீங்க என்னோட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஒரு நிமிஷம் நீங்க நான் சொல்றதை கேளுங்க. என்னோட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் எனக்கு அந்த டாக் எதுக்கு வெறுப்பு உணர்ச்சி வர மாதிரி நீங்க அனுப்புறீங்க? உங்களுக்கு நாய் வெறுப்புணர்ச்சி வர மாதிரி உங்களுக்கு அனுப்புறதுதான் பிரச்சனையே ஒழிய இப்ப நாய் கடிக்குது இல்ல, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. அதனாலதான் கடிக்குதுன்னு கிடையாதுங்க. ஏங்க கடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 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 பொண்ணு அதை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. அதுக்குதான் சொல்றேன், எதுவும் பண்ணாத சில பேர்த்த கடிக்குதே சில நாய்கள், அதுக்கு உங்களோட பதில்? இல்ல, அது தவறு. அத மாநகராட்சியில புடிச்சு கொடுங்க. ஓகே, இந்த தவறு உங்க வாயாலேயே தவறுன்னு வரணும்னு சொல்லித்தான் நான் இல்ல அது இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. அது கடிக்குதுல அந்த மாதிரி இருக்கிறத இங்க மாநகராட்சியில புடிச்சு கொடுங்க. இந்த நீங்க எல்லாத்தையும் எல்லா டாக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது எதனால இது பண்றீங்க? வெளியே போனா இந்த நாய் கடிக்கும், இந்த நாய் கடிக்காதுன்னு ஒரு நாயா பார்த்து நான் கடி வாங்கி மாநகராட்சி அப்படி கிடையாதுங்க போட்டு தரது என்னோட வேலை கிடையாது. அதனாலதான் தெருக்கள்ல நாயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடெஸ்டே நடந்துச்சு. அதுக்கு உங்களோட பதில்? நடத்தினவர் மகானா? நடத்தினவர் மகான் இல்ல, ஆனா கடி வாங்கி பாதிக்கப்பட்டவரா இருக்கலாம். மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமூகத்துல நாய்க்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசுறீங்களே, உங்களால எப்படி இது முடியுது? ஏன் முடியாது? அது உயிர், அதுக்கு வாய் இல்ல தம்பி. கடிக்குதே. வாய் இல்லாமையா கடிக்கும்? வாய் நிறைய பற்கள் இருக்குங்க. ஒண்ணும் கிடையாது. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லியே நீங்க. ஒரு மனுஷன் தவறு செஞ்சுட்டான்னா அந்த ஒரு மனுஷனோட இதை எல்லாமே இது பண்றாங்க. அந்த ஒரு மனுஷன் தவறு செய்ததுனால நாய்கள் ஒரு மனுஷன மாதிரியே எல்லா மனுஷனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சிறையில அடைச்சு தண்டிக்கிறாங்க. அந்த தவறு செஞ்சவன தானே தண்டிக்கிறாங்க. ஆமா, ஆனா இங்க நாய் எல்லா நாயும் தண்டிக்க முடியல. நாய் தெருக்கள் இருக்க கூடாதுன்னு சொல்றமே, அது என்ன பண்றது? இருக்குது, இன்னும் தண்டிக்க முடியலையே. எல்லா நாய்களையும் கடிக்கிற எல்லா நாய்களையும் பிடிக்க முடியல. உங்ககிட்ட பேசுறது எனக்கு நீங்க இந்த மாதிரி வீடியோ வேணுமே அனுப்பாதீங்க. வீடியோ அனுப்ப மாட்டேன். நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா கான்வர்சேஷன் முடிச்சுக்கலாம். இல்ல நீங்க உங்ககிட்ட எல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இதை ஒரு பெரிய இதா ஆக்கி மக்கள்கிட்ட பூதாங்கரமா காமிக்கணுங்கிறதுக்காக பண்றீங்க. இல்ல, உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் இங்க நாய் கடிகள் அதிகமாயிட்டே இருக்கு. சில குழந்தைகள் இறந்து, சில இல்ல பல குழந்தைகள் இறந்துட்டு இருக்கு. பல பேர் நாய் கடினால எத்தனை குழந்தைங்க வீட்டுல போய் துக்கம் அனுசரிச்சீங்க? அது என்னோட வேலை இல்லையா? நான் கணக்கு சொல்லட்டுமா? அது மனுஷனால பல நாய்கள் தினம் இறந்துகிட்டு இருக்குதுங்கிறத நான் கணக்கு சொல்லட்டுமா? அததான் நானும் சொல்றேன், அது என்னோட வேலை இல்லையப்பா. மனுஷன் கல்லாலேயே அடிச்சு அமைதியான நாயை கொல்றானே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அமைதியான மனுஷன நாய் கடிக்குது, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. அமைதியான நாயை ஒண்ணும் இல்ல, பெங்களூர்ல ஒருத்தர் ஆட்டோவை கடிச்சு முடிச்சு பெங்களூர் கணக்கெல்லாம் வேணாம். அமைதியான நாயை அவன் ஏன் கல் எடுத்து அடிக்கிறான்னா, அந்த நாய் தெருவிலேயே இல்ல அப்படின்னா அவனு கடி வாங்கி இருக்க மாட்டான், அந்த நாயை அடிச்சிருக்க மாட்டானே. அதனாலதான் தெருக்கள்ல நாய் இருக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம். தெருக்கல்ல நாய் இருக்க கூடாதுன்னு நாங்க கூட தான் சொல்லுங்க. தெருக்கல்ல மனுஷனே இருக்க வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதுதான் எப்படி நாய்க்கு சப்போர்ட் பண்ணி மனுஷன் இருக்க கூடாது நீங்க சொல்றீங்க? ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேக்குறேன். நீங்க எப்படி ஒரு 6 அறிவு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணி மனுஷனே இருக்க கூடாது, 6 அறிவு இருக்கு அதனால தெருவுல நாயே இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க? 6 அறிவு மனிதனுக்கு வேகற இல்லையா? உங்களுக்கு 6 அறிவு இருக்கு அப்படின்னா எப்படி நீங்க நாய்க்கு சப்போர்ட் பண்றீங்க? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். மனுஷனுக்கு அறிவு இருக்குல்ல,
ஆமா இருக்கு. அதனாலதான் நாய் கடி வாங்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். சரி யோசிக்கிறீங்கல்ல, அதை எதுக்கு எடுத்து கல் எடுத்து அடிக்கிறீங்க? கல் எடுத்து அடிக்கலனாலும் கடிக்குதே, அதுக்கு என்ன பண்ணலாம்? கல் எடுத்து அடிக்கலைனாலும் கடிக்கிறத நீங்க வீடியோ எடுங்க தம்பி. நாங்க ஒரு நிமிஷம். நாங்க மாநகராட்சியில நாங்களே புடிச்சு கொடுக்குறோம். நீயா நானா நாய் ஷோ பாத்தீங்களா? நீயா நானா? அந்த பேய் ஷோ நான் தான் பார்த்தேன். அது நாய் ஷோவே கிடையாது தம்பி. அது டிஆர்பிக்காக அவர் கோபி சார் பண்ணது. இருங்க, கோபி சார் ஒரு சூப்பரான கேள்வி கேட்பாரு. என்னன்னா, ஆமா, கோபி சாரை கூட நான் கூட பார்த்து ஒரு சூப்பரான கேள்வி கேட்கிறேன். இப்படி எல்லாம் கேவலமா ஒரு உயிரை வந்து மக்கள் மனசுல வெறுப்ப காமிச்சு பணம் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு அது வெக்கமா தெரியல? அங்க ஒருத்தவங்க வந்து தன்னோட குழந்தைய நாய் கடிச்சிருச்சு, இறந்து போயிருச்சுன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஷோ பார்த்து நீங்க இப்படி பேசுறீங்களே, கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. இவரே ஆட்டோவுல பிரேக் பிடிக்காம ஓட்டிட்டு ஆட்டோ மேல குழந்தைய இவரே ஆட்டோவை கமுத்தி விட்டு இன்சூரன்ஸுக்காக நாய் குறுக்க வந்துருச்சுன்னு சொன்னா மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக சொன்ன கதை தான் திராசா அது. தெரியுமா? சரி, எத்தனையோ குழந்தைகள் கடி வாங்கி இறந்து போகுது, அதுக்கு உங்களோட பதில்? நீங்க போய் நேர்ல பாத்தீங்களா? அதாவது நான் சொல்ல வந்ததே மறந்துட்ட பாருங்க. கோபிநாத் வந்து ஒரு இது தெளிவா சொன்னாரு. என்ன ஏரியாக்கு புதுசா ஒருத்தர் வந்தானா நாய் குலைக்குது, ஓகே. ஆனா அந்த ஏரியால இருக்க அந்த வீட்டுக்காரர் ஒருத்தர் வீட்டுக்கு போறப்ப திருடன் நினைச்சு நாய் குலைக்குது, அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னா என்னோட ஏரியானா நான் என் வீட்டுக்கு வர முடியாம நாய் கடிக்க வருது, அதுக்கு என்ன பதில் உங்களோடது? இப்ப நீங்களே சொல்றீங்க பாருங்க, திருடன் நினைச்சு குறைக்குதுன்னு. நீங்க அந்த ஏரியாவில அதுக்கிட்ட நான் இந்த ஏரியால தான் இருக்கேன்னு அறிமுகப்படுத்திங்க கண்ணா. நான் வந்து பக்கத்து வீட்டுக்கார மனுஷன் படுத்துக்க நாய்க்கு அறிமுகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார மனுஷன் உனக்கு நாளைக்கே நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம். நான் என்ன நாயா போயிட்டு நாய்கிட்ட அறிமுகப்படுத்துறேன்? ஹாய், ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டீங்களா? நான் வந்து சாப்பிட்டேங்க, நீங்க என்ன சாப்பிட்டீங்க, என் பேரு இது, உங்க பேரு இதுங்க அப்படின்னு கேட்டு அறிமுகப்படுத்துறேன். நான் என்ன நாயா? மனுஷன் உங்களை மாதிரி ஆட்கள் புரிய வைக்க முடியாது. உங்களை மாதிரி ஆட்கள் புரிய வைக்க முடியாது. நான் ஒரு மனுஷன். நான் விகடவாரம் பண்ணல, போன தயவு செஞ்சு வச்சிருங்க. இனிமே வந்து எனக்கு இந்த மாதிரி வீடியோ நீங்க தயவு செஞ்சு அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். நான் ஒரு மனிதன். நான் மனிதனிடம் மட்டுமே அறிமுகமாவேன். நாயிடம் அறிமுகமாக தேவையில்லை. எனக்கு 6 அறிவு உள்ளது, 5 அறிவு இருக்கும். உங்களை போன்ற சிலர் தான் ஆறு அறிவு இருக்குன்னு வாயில மட்டும்தான் சொல்றீங்க. 6 அறிவு இருந்திருந்தா இவ்வளவு தூரம் விகந்தவாதமே பண்ண மாட்டீங்க. 6 அறிவு இருக்கனாலதான் நாய் நான் வந்து நாய் இருக்கக்கூடாது, தெருவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க என்னன்னா இருக்கணும்னுங்கிறீங்க. அப்ப எனக்கு 6 அறிவு இருக்கு, உங்களுக்கு தான் இல்ல. என்ன பண்ணலாம்? நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே. சரி, உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுற டைம் வேஸ்ட். சரி, நீங்க இந்த இதை விட்டுருங்க. பதில் சொல்ல பயப்படுறீங்களா? அதை சொல்லுங்க. பயமா? இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் புரிஞ்சுக்காத மனிதர்கள்ட்ட புரிய வைக்க முயற்சி பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறவங்க புரியாத மனிதனுக்கு வந்து இதுதான் நடைமுறை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா புரிஞ்ச மாதிரி நடிக்கிறவனுக்கு புரியவே வைக்க முடியாது. எனக்கு இதுல என்ன புரியலன்னா, ஒரு நாய்க்காக சப்போர்ட் பண்ணி இவ்வளவு கோபம் ஒரு மனுஷனுக்கு வருது. இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு? பதில் சொல்லுங்க. சரி, நீங்க இந்த சும்மா இந்த விகண்டவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கேள்வி கேட்டா அதை ஆன்சர் சொல்லாம ஸ்கிப் பண்றீங்க. பதில் சொல்லுங்க. அதான் இவ்வளவுதான் வாய்களி பேசுறீங்க, பதில் சொல்லுங்க. இல்ல, நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? டாக் லவரா மாறிட்டேன் நீங்க. இப்ப இவ்வளவு தூரம் ஏன் விகண்டவாதம் பண்றீங்க? நான் இப்பவும் டாக் லவர் தான். அதுக்காக கடி வாங்கிட்டு என்னால உட்காந்துருக்க முடியாது. டாக் லவர் நீங்க? டாக் லவர் தான். நான் ஒன்னும் எந்த நாயும் கல் எடுத்து அடிக்கலையே. நான் எந்த நாயும் வந்து இது சாப்பாடு ஓட்ட வீடியோ நானே உங்களுக்கு அனுப்பிச்சேனே. நான் இப்போ எப்பவுமே டாக் லவர் தான். நான் மனுஷங்களையும் லவ் பண்ணுவேன், டாகையும் லவ் பண்ணுவேன். டாக் லவர் தான். ஆனா அதுக்காக ஒரு குழந்தை கடி வாங்கி சாகுது, ஒருத்தவங்க கடி வாங்கி பாதிக்கப்படுறாங்கன்ற அந்த இடத்துல என்னால பாத்துருக்க முடியாது. ஐயோ 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 ராமா, இவர் நாட்டுக்காக வந்த தேசத்தந்தை. ஏங்க கம்முன்றுங்க. போய் பொழப்பு இருந்தா போய் பொழப்ப பாருங்க, போங்க. கடின்றதை தாண்டி அந்த நாய் வந்து குறுக்க வர்றதுனால எத்தனையோ பேர் வந்து ரோட்ல ஆக்சிடென்ட்டா இறந்து போறாங்களே. ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கப்ப குறுக்க வருது, எத்தனையோ பேர் செத்து போறாங்களே. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இது இல்ல மனிதாபிமானம் உங்களுக்கு? நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுறது என் டைம் வேஸ்ட். பதில்ப்பா. நாய் குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுப்பா, பதில்ப்பா. இல்ல பதில் இல்ல. மனுஷனால நாய் எத்தனையோ சாகுது, அதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இல்ல, மெஜாரிட்டி வந்து நாய் குறுக்கு வந்து சாகுறதானே, அதுக்கு பதில்? இல்ல 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 மெஜாரிட்டி வந்து மனுஷனால நாய் சாகுறதா மெஜாரிட்டி. ஒரு வருடத்துக்கு 89,000 நாய் மனுஷனால சாகுதாமா. ஓ, அப்ப வந்து அதுக்கு மேல நாய் குறுக்க வந்து எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கு உங்க பதில்? சரி, நீங்க சர்வேவை காமிங்க. நான் சொல்றேன். இப்ப நாய் வந்து தெருக்கல்ல இல்ல அப்படின்னா மனுஷனால நாய்க்கும் பிரச்சனை இல்ல, நாயினாலும் மனுஷனுக்கும் பிரச்சனை இல்ல. அததான் நான் சொல்றேன். ஆனா நீங்க வந்து நாய் வந்து தெருவுல தான் இருக்கும் அப்படின்னு பேசுறீங்க, அதுக்கு உங்க பதில்? இல்ல, இந்த மாதிரி விகண்டவாதம் பண்ற உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட பதில் எங்ககிட்ட இல்லைங்க. அதான் ஒத்துக்கங்க, பதில் இல்ல. அதனால இனிமேல் வந்து நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது.
அது நீ எனக்கு சொல்லக்கூடாது, சொன்னேன் வாயை உடைச்சிருவேன். வாயை உடைச்சிருவியா? இல்ல ப்ரோ, அப்புறம் கடுப்பை இல்ல கிளப்பக்கூடாது. எங்க நாய்க்கு இல்ல சப்போர்ட் இல்ல எங்க எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வர்றேன். யார் வாயை யார் உடைக்கிறான்னு பாத்துக்கலாம். இல்ல, எதுக்கு நீங்க 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 எதுக்கு என்னை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? யார் வாயை யார் உடைக்கிறான்னு பாத்துக்கலாம். நீ நேர்ல வா. இல்ல, நீங்க நேர்ல வாங்க, நான் அட்ரஸ் சொல்றேன். அட்ரஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன், வாங்க. அனுப்பிச்சுடு, நான் வர்றேன், பாத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பேசின இந்த கால் ரெக்கார்டு நான் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு நான் ஒரு ஃபைலோடவே நான் வர்றேன். இந்த மாதிரி ஸ்டேஷன் இங்க பாருங்க, நீங்களே தெளிவா கேளுங்க. இந்த மாதிரி நாய்க்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேஷன்ல நானும் சொல்றேன் சார். ஒண்ணும் இல்ல சார், இவர் வந்து இன்ஸ்டாவில் எனக்கு வந்து வீடியோ அனுப்பி மன உளைச்சல கொடுத்துட்டு இருக்காரு. தப்பான வீடியோ நான் ஒண்ணு அனுப்பல. இல்ல, நீங்க அனுப்புனதே தப்பு, என்ன அனுமதி இல்லாம. ஒரு நிமிஷம் தாராளமா நீங்க போயிட்டு ஸ்டேஷன்ல சொல்லுங்க. உங்க மேல கேஸ் எடுக்கிறாங்களா என் மேல கேஸ் எடுக்கிறாங்களா அப்படின்றத பாத்துக்கலாம். சரி, பாத்துக்கலாம். சரி, வச்சிருக்கேன். எனக்கு வந்து வேலை இருக்குது, நான் உங்களை மாதிரி சும்மா இல்ல. என்ன நாய்க்கு சப்போர்ட் பண்ற வேலையா? ஆமா. நீங்க போய் அந்த மனுஷன் அந்த ஜந்துக்கு சப்போர்ட் பண்ற வேலையை பாருங்க. ஜந்து, ஓகே. இது எல்லாமே போலீஸ் நோட்டடா ஒரு விஷயம் இருக்கும். சரி, நீங்க வச்சிருங்க.